திருக்கோயிலுக்கு இறை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் என்ற திட்டமானது திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு பழனி திருக்கோயிலில் பஞ்சாமிர்தமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் லட்டும் வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 2022ஆம் ஆண்டு முதலில் 10 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற திட்டத்தை வடபழனி முருகன் ஆலயத்திலே துவக்கி வைத்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 20 திருக்கோயில்களில் இந்த நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற திட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 25 திருக்கோயில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று மாத்திரம் 5 திருக்கோயில்களில் இந்த திட்டம் துவங்கி இருக்கின்றது. நம்முடைய காமாட்சி அம்மன் திருக்கோயில் மாங்காடு, ஆஞ்சநேயர் திருக்கோயில் நங்கநல்லூர், பழனி திருக்கோயில் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி, பிரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில், திருவெற்றியூர் அருள்மிகு வடுவடையம்மன் திருக்கோயில் என்று இன்றைக்கு 5 திருக்கோயில்களும் சேர்த்து சுமார் 30 திருக்கோயில்களில் இந்த நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்கும் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் இன்றைக்கு மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் இந்த திட்டத்தை அருள்மிகு இந்த மாவட்டத்துறை அமைச்சர் அருமையண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். உடன் இந்த பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தமிழ்நாடு தலைவர் அன்பிற்கினிய அருமையண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்வினை எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த திட்டத்தால் இதுவரையில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பலனடைந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயிலுக்கு வருகின்ற இறையன்பர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக 2 திருக்கோயிலில் இருந்த நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை இன்றைக்கு 13 திருக்கோயில்களில் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டு அறிவிப்பில் அப்படி செயல்படுகின்ற அந்த 13 திருக்கோயில்களிலும் வடை பாயாசத்தையும் உடன் இணைக்க சொல்லியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு 2 திருக்கோயில்களுக்கு அந்த அறிவிப்பை விரிவுபடுத்தியிருக்கின்றார். நம்முடைய பிள்ளையார்பட்டி கணபதி திருக்கோயிலுக்கும் அதேபோல் திண்டுக்கல்லிலே அமைந்திருக்கின்ற குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயிலுக்கும் இந்த அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அன்னதான திட்டத்திற்கு மாத்திரம் ஆண்டிற்கு 120 கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது. இதுவரையில் இந்த அன்னதான திட்டத்திற்கு 3,50,00,000 பேர் பலனடைந்திருக்கின்றார்கள். சென்னையிலே பாம்பன் சாமி திருக்கோயில், நெல்லையிலே நெல்லையப்பர் திருக்கோயில், அதேபோல் பழனியிலே தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரத்திற்கு நாள்தோறும் 10,000 பேர்களுக்கு என்று 2 லட்சம் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் முதல் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பழனி ஆண்டவர் திருக்கோயிலே பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அறிவித்தார். அதோடு இந்த ஆண்டு மதிய சிற்றுண்டி திட்டத்தையும் அந்த திருக்கோயிலே பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஆப்பிலே தங்கி படிக்கின்ற குழந்தைகளுக்கு 3 வேளையும் உணவை வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் அந்த பள்ளியிலே 4,500 மாணவ செல்வங்கள் நாள்தோறும் பலனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த ஆட்சியையும் இந்த முதல்வரையும் அன்னதான பிரபு என்று அழைத்தால் அது மிகையான சொல்லாக இருக்காது என்பது பக்தருடைய கருத்து. பக்தருடைய மகிழ்ச்சி இறைவனின் மகிழ்ச்சி, இறைவன் பக்தருடைய மகிழ்ச்சி, எங்கள் முதல்வரின் மகிழ்ச்சி. நன்றி. திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி பார்வையிட்டு ஆய்வு பண்ணீங்க. எந்த அளவுக்கு கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வடமாநிலத்தில் தான் 100 கோடி 200 கோடி என்று குடமுழுக்கு நிதியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். தமிழகத்தில் முதலில் 400 கோடி ரூபாய் அளவிற்கு பெருந்திட்ட வரைவு பணிகளை மேற்கொண்ட ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. அது அந்த கோயிலுக்கு மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட தமிழகத்திலே நம் அருகாமையிலே இருக்கின்ற திருவேற்காடு கருமாரியம்மன் திருக்கோயில் உட்பட 19 திருக்கோயில்களுக்கு 1,200 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு கூட குற்றச்சாட்டாக அல்ல, அவர்கள் HCL நிறுவனம் சுமார் 12 ஆண்டுகள் கடந்த ஆட்சி காலத்தில் கோரிக்கை வைத்தார்கள். 200 கோடி ரூபாயை தருகிறோம், பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று. பணிகள் அரசுதான் செய்யும், நீங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்துருவால்
12 ஆண்டுகள் நிலுவையில் இருந்தது. இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறுவனம் அறியவுடன் உடனடியாக அவர்களே அந்த திருப்பணியை மேற்கொள்வதற்கு அனுமதி அளித்ததின் பேரில் இன்றைக்கு தமிழகத்திலே மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அங்கே பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 95% பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன. பக்தர்களுடைய வருகை, பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், போக்குவரத்து வசதி, மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, திடீரென்று ஏற்படுகின்ற உடல்நலக் குறைவுக்கு தேவையான மருத்துவ வசதி, பாதுகாப்பு, காவல்துறை, தீயணைப்புத்துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து இதுவரையில் 6 முறை அந்த மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய கனிமொழி அவர்களும், அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய தலைமைச் செயலாளர் தலைமையிலே 2 முறையும் என்று தொடர் ஆய்விலே இருக்கின்றோம். பக்தர்கள் மகிழ்ச்சி உறுகின்ற வகையில், முருக பக்தர்கள் மகிழ்ச்சி உறுகின்ற வகையில், தமிழ் கடவுள் முருகன் மகிழ்ச்சி உறுகின்ற வகையில் இந்த குடமுழுக்கு நடைபெறும். தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி சீமான் உள்ளிட்டோர் வலியுறுத்தி வர்றாங்க. திருச்செந்தூர் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும். சீமான் நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிந்துதான் இப்படிப்பட்ட கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவருக்கு மறதி அதிகம். ஏற்கனவே பழனியிலே பாரத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலே தமிழில் குடமுழுக்கு நடத்தி இருக்கின்றோம். மருதமலையிலே நடைபெற்ற குடமுழுக்கிலும் என் அப்பன் முருகனுக்கு தமிழிலே குடமுழுக்கு நடத்தி இருக்கின்றோம். ஏன் அதிகப்படியாக சொல்லுகிறோம்? வயலூர் முருகன் திருக்கோயிலிலே அனைத்து ஜாதி அர்ச்சகலாம் திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட அர்ச்சகரை வேள்வி குண்டத்திலே உட்கார வைத்து மந்திரங்களை ஓத வைத்திருக்கின்றோம். குடமுழுக்கு அன்று கோபுர கலசத்திற்கு அனைத்து ஜாதி அர்ச்சகலாம் திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டு பணி நியமனம் செய்யப்பட்ட அர்ச்சகர் கோபுரத்தின் கலசத்திலே புனித நீரை ஊற்றிய பெருமை இந்த ஆட்சியை சாரும். ஆகவே சீமான் போன்ற உபதேசத்தால் இந்த ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் 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 என்றிருக்கின்ற எங்கள் முதல்வர் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ், இங்கும் தமிழ். ஆகவே தமிழ் மந்திரங்கள் உச்சரிக்கப்படும்.